முக்கியத்துவம் சொல்லி தமிழ் மொழி ஏதாவது எங்கேயாவது இருக்கா? ஏதாவது ஒரு கடையில், பேரூராட்சி அலுவலகத்தில், நகராட்சி அலுவலகத்தில், மாநகராட்சி அலுவலகத்தில் தமிழ் வாழ்க, பாக்கி எல்லாத்துலயும் தமிழ் வீழ்க. தமிழ் எங்கேயாவது வாழ்றானா? சேட்டுக்கும் உள்ளூர்ல சேட்டுக்கும் கும்பகோணம் போய் பாருங்க. கும்பகோணத்துக்கு தொடர்ச்சியா எம்எல்ஏ ஒரு ஐயா இருக்கிறாரு, சாக்கோட்டை அன்பழகன் ஐயா. ஒரு திராவிட இயக்கத்தில் பிறந்தவர். எந்த இயக்கத்தில்? திராவிட இயக்க பார்மடியம். திராவிட இயக்கம் என்னங்க, என்னன்னு சொல்லுங்க. தமிழர்களையும் தமிழையும் காக்க வந்த இயக்கம். அந்த அந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் பிறந்த ஐயா திமுகவினுடைய எம்எல்ஏ எத்தனை வருஷமா இருக்கிறாரு? தொடர்ச்சியா 3 முறை ஜெயிச்சு வந்துட்டு இருக்காரு. மறுபடியும் வேட்பாளராக வந்திருக்கிறாரு. கும்பகோணத்தில் ஒரே ஒரு இடத்துல எங்கேயாவது தமிழ் இருக்கான்னு பாருங்க. இதுதான் திமுகவும் திராவிட கழகமும் தமிழை வளர்த்தளிச்சலாம். தமிழர்களுக்கு எங்கேயாவது இடம் இருக்கான்னு கேளுங்க. வந்தவன் போனவன் சேட்டு சௌராஷ்டிரா எல்லாரும் கூட மாளிகை கோபுரம் கட்டிருப்பான். தமிழை சாதி பெருமை பேசிட்டு அவன் வீட்டு வாசல் நின்றுட்டு அதுல செக்யூரிட்டி வேலை, அதிகபட்சம் செக்யூரிட்டி வேலை தான். 60 ஆண்டுகளாக இந்த இனத்தை தலையில் தடவி தடவி காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து டிவி வாங்கினீங்க. நாங்கள் தான் டிவி கொடுத்தோம். இப்போ இந்த தேர்தல் பரப்புரை நடக்குது, பிரச்சாரம். தமிழ்ல பரப்புரைன்னு சொன்னா கூட நம்ம ஊர் ஆளுகளுக்கு ஏதோ தப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு இந்த வக்கீல் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த பிரச்சாரம் அப்படின்னு நல்ல தூய தமிழ்ல சொல்லணும். இந்த பிரச்சாரம் நடத்திட்டு இருக்கு. அதுல விழுப்புரத்தில் ஐயா திராவிட மாட்சியினுடைய நம்ம தமிழ்நாட்டின் அப்பா யாரு? எனக்கு ஒரு அப்பா இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கே ஒரு அப்பா இருக்காரு. அவர் தான் ஐயா தமிழ்நாடு முதல்வர். அந்த அப்பா என்ன சொல்றாரு? நான் பவர்ஃபுல்லா 2 மினிஸ்டர் வச்சிருக்கேன் எங்க விருதுநகர்ல அப்படின்னு ஒரு கதை போடுறாரு. இந்த ஒரு பக்கம் அவரு விஜயகாந்த் அவர்களுக்கு பையனை பத்தி ஓட்டு கேட்கும் போது அதுக்கு ஒரு கதை. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அடுத்து KKSSR ராமச்சந்திரன் ஒரு அமைச்சருங்க அந்த விருதுநகர் மாவட்டத்தில் அப்படிலாம் வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் அதை கேட்டு வாக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஏதாவது ஒண்ணு மாறுனுச்சுன்னா கண்டிப்பா மாறுனுச்சு. எப்படி மாறுனுச்சு? திமுக அண்ணா திமுக நகர செயலர், ஒன்றிய செயலர், சேர்மனு, வைஸ் சேர்மனு, பிரசிடண்ட் வீடு நட்டுக்கிட்டு போச்சு. அவங்க வீடு மட்டும்தான் மாறுனுச்சு. எப்படி மாறுனுச்சு? கூரை வீட்டில் இருந்த கவுன்சிலர் மாடி இருந்த மாவட்ட செயலாளர் அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாறினார். TVS 50 கூட வாங்க வக்கில்லாத நகர செயலாளர் வாங்கலாமா, ஸ்கார்பியோ காரை வாங்கலாமா, இனோவா வாங்கலாமா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாற்றம் அவங்களுக்கு. நமக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு வாக்களித்தோம். அவர்கள் வீட்டில் மாற்றம் வந்தது. நமக்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சம். என்ன பண்ணிட்டு இருக்கோங்க? கரண்ட் பில்லை குறைக்கிறோம், மின் கட்டணத்தை குறைக்கிறோம்,